அமௌண்ட்டுக்காக ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ப்ளவுஸை வந்து இக்னோர் பண்ணாதீங்க. நம்ம எப்போ கான்ஃபிடென்ட்டா பேச ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்ம வளர ஆரம்பிப்போம். ஓகேவா? ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கேஎம் வாட்ஸ் வேர்ல்ட். உங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட சொல்றது, ஆரி ஒர்க் நான் நல்லா போடுவேன், என்னோட ஒர்க்கெல்லாம் பாருங்க, ஆனால் எனக்கு யாருமே ஆர்டர்ஸ் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் 2000 போடுறாங்க அப்படின்னா அதை 500க்கு போட்டு தரையான்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறது, நான் எப்படி என்ன டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட கொஸ்டின். ஓகேவா? அதுக்கான ஆன்சர் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களோட பிஸ்னஸை உங்க ஏரியாலேயே நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால டெவலப் பண்ண முடியாது. உங்களோட பிசினஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க சோஷியல் மீடியாவுக்கு கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கான சக்சஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வாட்ஸ்அப்ல உங்களோட ஒவ்வொரு ஒர்க்கையா அப்டேட் பண்ண ஆரம்பிங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சாதான் கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் ஓபன் பண்ணுங்க. அந்த பேஜ்ல வந்து உங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வீடியோவா போட ஆரம்பிங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பிளவுஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பிளவுஸை பாத்தீங்க அப்படின்னா 4-5 வீடியோவா கூட நீங்க எடுக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி எடுங்க, எடிட்டிங்கை மாத்துங்க, பேக்ரவுண்டை மாத்துங்க. இந்த மாதிரி நீங்க உங்களை அப்டேட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்மளோட சிக்னேச்சரை நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கான்ஃபிடென்ட்டா வந்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும், கஸ்டமர் கிட்ட பேச முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்றதுக்கு நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய பேர் இதுக்கே ரொம்ப பயப்படுறோம். இது வந்து எனக்குமே இருந்த ப்ராப்ளம் தான். ஓகேவா? நம்ம எப்போ கான்ஃபிடென்ட்டா பேச ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்ம வளர ஆரம்பிப்போம். ஓகேவா? ஸோ உங்களோட பிஸ்னஸை நீங்க எந்த அளவுக்கு அப்டேட் பண்றீங்க, அப்டேட்டா இருக்கீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களோட வளர்ச்சி இருக்கு. ஸோ நீங்க ஒவ்வொரு நாளும் பண்ற ஒர்க்கை நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருங்க. யாருக்காவது அது தெரியணும் கண்டிப்பா. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு பிளவுஸ் வருது அப்படின்னா, ஒரு 2000 பிளவுஸே வருது, ஆனா கஸ்டமர் வந்து 1000 தான் கொடுக்க ரெடியா இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க இதை ஒரு ப்ராஃபிட்டா, அதாவது ஒரு பிசினஸா தான் மாத்தணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 1000 தான் கிடைக்குதா, நோ ப்ராப்ளம், நமக்கு மெட்டீரியலோட அமௌண்ட் கிடைச்சிருச்சு. அந்த இடத்துல அதை நீங்க வீடியோ ஷூட் பண்ணலாம். அந்த பிளவுஸை நீங்க பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் போய் 2-3 பேர்கிட்ட சொல்லலாம். அது அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸா மாறலாம். அது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகலாம், எக்ஸ்ட்ரா நாலேஜ் ஆகலாம், உங்களுக்கு ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம். ஸோ அமௌண்ட்டுக்காக ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பிளவுஸை வந்து இக்னோர் பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது லாஸ்ன்னு தெரிஞ்சா கூட கண்டிப்பா எடுங்க. ஓகேவா? நம்ம இப்போ படிச்சுட்டு புதுசா ஒரு கம்பெனிக்கு ஒர்க்கே போறோம் அப்படின்னாலும் நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க போறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சன் அவங்க கூட வராங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க யாரை எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலுமே. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்றதுக்கு நீங்க நிறைய பிளவுசஸை வந்து ப்ராக்டிஸ் பண்றதா இருக்கும். ஸோ அதுல ஒரு பிளவுசஸா எடுத்து அதை பர்ஃபெக்டா பண்ணி கொடுங்க. ஓகேவா? இல்ல நான் பிளவுஸ்லாம் ஆர்டர்லாம் எடுக்கல, நான் கிளாஸ் தான் எடுக்க போறேன் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கிளாஸ்க்கு வர்றதுக்கு நிறைய யோசிப்பாங்க. ஏன்னா நான் ஆரி கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ண புதுசுல என்கிட்ட ஜாயின் பண்ண வரவங்களே உங்களோட சர்டிபிகேட் காட்டுங்க, நீங்க ஆரி ஃபுல்லா முடிச்சிருக்கீங்களா, அந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க. ஓகேவா? அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து ஒரு டீச்சரா வந்து அந்த இடத்துல உட்கார முடியும். எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா சொல்லி தரீங்க, எந்த அளவுக்கு ட்ரிக்ஸ் சொல்லி கொடுக்குறீங்க, எல்லாரும் சொல்லி கொடுக்கறது இல்லாம நீங்க அந்த இடத்துல என்ன யூனிக்கா வைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆரி ஸ்டிச்சஸ் நல்லா தெரிஞ்சாலும் உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ண நீங்க டெய்லி அப்டேட்ல இருக்கணும், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியணும், உங்க கான்டாக்ட் எல்லாம் சேவ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயத்த நீங்க ரெகுலரா பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்க சக்சஸ் ஆக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.